பிரதர் முருகன் வாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவ சபையில அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக அடியேனுக்கு தேவன் கொடுத்த தயவுக்காக முதலாவது கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எடுத்திருக்கிற தலைப்பு 3. அல்லேலூயா. தலைப்பின் பேரு 3. என்ன 3ன்றது ஒரு மாதிரி பாக்குறீங்க? வேதத்துல இல்லாத எது சொல்றாரு போல இருக்குதுன்னு ஒரு திகைப்பா இருக்கா என்ன? அப்படி இல்லை. 3 இதை குறித்து நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த 3 என்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. இதை நம்ம விரிவா அதுக்குள்ள நம்ம போக முடியாது, அவ்வளவு அறிவு நமக்கு கிடையாது. அல்லேலூயா. பிதாவை குறித்தும் தேவகுமாரனை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் நம்ம அதிகமா ஏதோ தெரிஞ்சுக்கலாமே தவிர உள்ள ஊடுருவி போய் பார்க்க அது முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உலக வழக்கத்தின்படி சொல்றாங்க, ஒரு கடல்னு வச்சுக்கோங்க, கடல் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த கடலை படைத்த தேவனை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அல்லேலூயா. ஆகையினால் அது கூடாது. நமக்கு இருக்கிற பலத்தோடு தேவனை நாம் ஆராதிப்பது, அவரை உயர்த்துவது, அவரை கனப்படுத்துவது, அவரை பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பது, இதுவே நமக்கு போதுமானது. இப்படி செய்தாலே தேவனுடைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும், நம் வாழ்நாள் முழுவதும் அதை அனுபவிக்க முடியும். இதை வேதத்திலிருந்து ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். இந்த 3 என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அது எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். நமக்கு ஒரு காரியம், ஒரு விஷயம், உங்களுக்கு தேவனுடைய காரியத்தை செய்த ஒரு மனிதனுக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்த ஒரு மனுஷனுக்கு ஒரு வித்தியாசமான தண்டனையை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவனுடைய ஊழியத்தை செய்த ஒரு ஊழியக்காரனுக்கு தேவன் உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு தண்டனை யாரும் பெற்றிருக்கவே முடியாது. அப்படி ஒரு சிறையை பார்த்திருக்கவும் முடியாது. ஆனா நம்ம படிக்கும் போது பார்த்தோன்னா இதானா அப்படின்னு சொல்ல தோணும். அதை நம்ம கவனித்து பார்த்தால் நிச்சயமா அது ஒரு சிறை தான். இன்னும் புதிரா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோனாவுக்கு அவர் தேவனுடைய ஊழியத்தை தான் செய்தார். ஆனா அவனுக்கு ஒரு சிறை, அந்த சிறை உலகத்துல யாருமே அப்படிப்பட்ட ஒரு சிறை பார்த்ததும் கிடையாது. நம்ம வேதத்துலதான் பார்க்க முடியும். அவன் ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே இரவு பகல் 3 நாள் இருந்தான் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. உலகத்துல இருக்கிற சிறை எல்லாம் வித்தியாசமா இருக்குது. நமக்கு தெரிஞ்ச அந்தமான் சிறைன்னு சொன்னாக்கல சுத்தி தண்ணி இருக்குது, நடுங்கொத்து தீவா இருக்குது, அதுல இருந்து தப்பிச்சு வந்தா கூட கைதிங்க, பெரிய முதலைகள்லாம் இருக்குது, சாப்பிட்றோம். அதனால அந்தமான் சிறை ரொம்ப கடுமையான சிறைன்றது மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா தேவன் வைத்த சிறை, தேவன் சொன்னாதான் வெளியே வர முடியும். அது கடலின் ஆழத்துல எங்க வேணாலும் பயணிச்சுட்டே இருக்கும். அந்த பெரிய மீன், அந்த திமிங்கலமானது உள்ள அவனை முழுங்கிடுச்சு, அது எங்கனாலும் அது போயிட்டே இருக்கும். ஆண்டவர் எப்ப சொன்னாரோ அப்பதான் ரிலீஸ் பண்ண முடியும். அதனுடைய ரிலீஸ் கூட பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அது அந்த 3 நாள் முடிஞ்ச பின்பாக அந்த கரையில கக்கிட்டு ரிலீஸ் பண்றது, கக்கி துப்பிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வியப்பா திகைப்பா இருக்கிறது. இந்த சத்தியத்தை படிக்க 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 தேன் போல இருக்குது. அது அதனுடைய ஆர்வத்தை நீங்க உருவாக்கினீங்கன்னா அது வித்தியாசமா இருக்குது, புதிய கோணத்துல கத்துக் கொடுக்குது. பல முறை நம்ம கேட்டிருக்கிறோம், ஆனா இப்படி படிக்கும்போது இது ஒரு வித்தியாசமான கோணமா இருக்குது. அதனால அவர் என்ன சொன்னார்னா, தேவன் என்ன சொன்னார்னா, நீ நினைவே பட்டணத்துக்கு போய் அதுக்கு விரோதமா பிரசங்கின்னு சொன்னார். இதை அழிக்க போறான்னு சொல்ல சொன்னார். ஆனா அவன் என்ன, அவனுடைய எண்ணம் என்னன்னா தேவனை பத்தி அறிஞ்சிருந்தான். அதனால அவன் என்ன, ஆண்டவர் சொன்ன மாதிரி அழிக்க மாட்டார், அவர் இரக்கமுள்ள தேவன்.
அதனால நம்ம தர்சிசுக்கு போய் அந்த மக்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லுவோம் அப்படின்னு தான் அவன் ஊழியத்தை செய்தான். அங்க என்ன விஷயம்னா, யோனாவும் ஊழியத்தை தான் செஞ்சான். இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டாரு, அந்த பட்டணத்தை போய் நம்ம காப்பாற்றுவோம் தான் போனான். ஆனா அதுக்கு சிறை, கப்பல்ல போறாரு, தூக்கி போடுறாரு, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அங்க ஒரு பெரிய மீன் வந்து விழுங்கிதான் அவர் 3 நாள் அந்த மீன் வயிற்றுல இருந்து ஜெபம் பண்ணி வெளியே ரிலீஸ் ஆகுறாரு. என்ன காரணம்னா, கர்த்தர் சொன்னபடி ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றதுக்கு யோனா ஒரு உதாரணம். ஆண்டவரை பத்தி அறிஞ்சிருந்தாலும், அவருடைய குணநலன்களை நாம தெரிஞ்சிருந்தாலும், அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யணும். அப்பதான் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இந்த மாதிரி இல்லாத சிறையில போய் மாட்டி 3 நாள் மீன் வயிற்றுல இருந்து உபவாசம், இரவு பகல் 3 நாள் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தண்டனை பெற வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இது இது என்ன குறிக்குதுன்னா, தேவன் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அதன்படி நம்ம செய்யணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு, தேவன் தலைகீழா குதிங்க அப்படின்னு சொல்லுவாரா? நிச்சயமா சொல்ல மாட்டார். நிச்சயமா சொல்ல மாட்டார். ஒருவேளை ஒரு பர்சன்ட் நாம வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோமே, அப்படி சொல்லுவார்னா, தேவன் தான் உண்மையா சொல்றாருன்னா செய்யணுமா செய்யக்கூடாதா? தேவன் சொல்லி இருந்தா சொல்ல மாட்டாரு, உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். அப்படி சொன்னா செய்யணும். அல்லேலூயா. இது வேதத்துல நம்ம பார்க்கலாம். யோனாவின் அந்த 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா இராப்பகல் 3 நாள் இருந்தான். இது எதுக்கு படிக்க சொன்னா, 3ன்னு தலைப்படுத்தோம் இல்லையா, அதனால 3 நாள் அவர் இருந்தாருன்றதுக்காக நம்ம படிக்க வச்சோம். சரி, நீங்க மத்திய 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். ஆண்டவர் குறித்து சொல்லப்பட்ட காரியம் இது. யோனாவை மென்ஷன் பண்ணி அப்படி கண்டினியூவா நம்ம சொல்றாங்க. அடுத்தது நீங்க இது 4ஆம் அதிகாரம், மத்திய 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் வந்து சொல்ல மாட்டாரு, சொன்னாலும் நம்ம குதிக்கணும்னு சொல்ல வந்தோம் இல்லையா, அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இப்போ இந்த ஆண்டவருக்கு அங்க பிசாசு சான்று கொடுக்குறான். இதுதான் நம்ம கவனிக்கணும். நீ தலைகீழ இந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பேசுது பிசாசு, நீ தலைகீழ நீ குதி, உங்கள் தூதர்கள் வந்து அப்படியே தாங்கி கொண்டு போவார்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த காரியத்தை ஆண்டவர் எப்படி எதிர்கொள்றாரு? அப்போ ஒரு காரியத்தை தேவன் சொல்லும் போது அதை நம்மை காப்பாற்றுவதற்கு தூதர்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். வசனம் அங்க நமக்கு சொல்லி கொடுக்கறது அதுதான். நீங்க வாசிங்கம்மா மறுபடியும். நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் வந்து பாவத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக அந்த கேரக்டரா வந்துட்டார். அந்த பொறுப்பை, அந்த கடமையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்த தேவகுமாரன் ஆகையினால, இதை செய்தால் அந்த ரட்சிப்பு வராது என்று சொல்லி அதை அப்பாலே போ சாத்தானே அப்படி நிறைவேற்றுவதற்காக அந்த பிசாசை துரத்துறார். அப்போ நமக்கு விசுவாசிகளாய் இருக்கிற நமக்கு வருகிற பிரச்சனையை கையாளக்கூடிய அந்த பக்குவத்திலே நம்மை சுத்தியும் தேவ தூதர்களை வியாபித்திருக்கிறார். அல்லேலூயா. நாம தான் மறந்து போயிடுறோம், ஆண்டவர் மறக்கிறதே கிடையாது. பிசாசு அங்க தெளிவா போட்டு பிசாசு சாட்சி கொடுக்குறான். நீ உனக்கு ஒரு பிரச்சனைனா உன் தூதர்களை தாங்கி ஏற்றி கொண்டு போவார்களே அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு,
என்னை காட்டிலும் நீங்கள் பலத்த காரியங்களை செய்வீர், என்னிலும் அதிகமான காரியங்களை செய்வீர்கள் என்று அற்புதங்களை செய்யும் போது அப்படி சொல்லியிருக்கார். அப்ப அவரை காட்டி வல்லமை நமக்கு அதிகமாய் கொடுத்திருக்க, நமக்கு வருகிற சோதனைகளில நம்மளுடைய பலவீனங்களை தாங்க தேவ தூதர்களை நமக்கு சுற்றியும் வியாபித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது உணர்ந்து கொள்ள முடியுதா பிரியமானவர்களே? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஆவுக்குரிய வளர்ச்சியில நம் வாழ்க்கையில வருகிறதா என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இப்ப இந்த புளித்த மாவு என்பது பெண்கள் கிட்ட நான் இதை கேட்கிறேன். மாவு புதுசா நீங்க அரைக்கிறீங்க, உடனே நீங்க தோசையோ இட்லி செஞ்சா நல்லா இருக்குமா? மண்ணு மாதிரி இருக்கும், அது சுவை வராது. அப்ப அந்த புளிப்பு என்பது புளிச்சாதான் நல்லா இருக்கும். அப்போ அந்த 3 படி மாவில, அதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 நிலை கலந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த சாரம் நம்மளே ஊறி இருந்தால் ஒழிய நாம் சுவை கொடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் அங்க நம்ம பதிவு பண்ணியிருக்காங்க. 3 படி மாவிலேன்னா ஓமையா சொல்றாங்க. அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து நமக்கு எளிமையான நடைமுறை காரியங்களில ஓமையா சொல்லி வச்சிருக்காரு. அது போலதான் இதுவும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய அந்த 3 தன்மைகள் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும், வாழ்க்கையில நடைமுறை காரியங்களில கொண்டு வர வேண்டும். அப்படி வந்தால் நாம் மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கக்கூடியவர்களாக, பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக மாறுவோம். அந்த புளித்த மாவினுடைய தன்மை, ஆவிக்குரிய தன்மை நமக்குள்ளே வர வேண்டும். அதுவைத்தான், அப்படிப்பட்ட காரியங்களை தான் இயேசு கிறிஸ்து நம்மளே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டே இருக்கலாம். 16:21 வாசிக்கலாம். மத்தியில. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்த நோக்கத்தை சீசரங்கிட்ட முதல்ல சொல்றாரு. இந்த மாதிரி பல பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாளிலே நான் உயிரோடு எழப்போறேன்றத சொல்ல தன்னுடைய கூட இருக்கிற சீசர்கள்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த 3னுடைய மகத்துவம் எப்படியெல்லாம் அந்த உலகத்துல அவமாக்கி அதை அந்த மகிமையை மட்டுப்படுத்தி எப்படியெல்லாம் கொண்டு போறாங்க தெரியுமா அந்நிய தேவர்கள்? நீங்க பார்த்துருக்கலாம். இந்த 3 நாமம் இருக்கும். இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த சனிக்கிழமைனா நிறைய பேர் போட்டு போவாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். வலதுபுறம் இடதுபுறமா 2 கல்லர்கள் அடிக்கப்பட்டாங்க. சென்டர் பாயிண்ட்ல இருந்து ரத்தம் சிந்தினார். அதுதான் 3. அந்த நாமத்துல சென்டர்ல வர்ற ரத்தம் மாதிரி காட்டுறது இயேசு கிறிஸ்து பலியானது. அது அந்த மகிமைய புரட்டி விட்டுட்டான் பிசாசு. நெத்தியில போட்டு அதுக்கு ஒரு உபதேசம் பண்ணி அந்த அவருடைய மகிமையை மட்டுப்படுத்தும் விதமாக திசை திருப்பி விட்டுட்டாங்க. அதனால இந்த 3னுடைய மகத்துவம் வித்தியாசமானது. அது எப்பவுமே அதை சார்ந்தே இருக்கும். அந்த ஓட்டம் சாரம் தொடர்ச்சியா சார்ந்தே இருக்கும். இது சீசர்களுக்கு 16:21 முன்ன தெரியப்படுத்துறாரு. அதே 17:4 வாசிக்கலாம். நம்ம மத்தியை தான் பார்க்க போறோம். 17:4. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். இது என்ன சொல்றாருன்னா, இப்படி நடக்க போது நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது பேதுரு சொல்றாரு. அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லும் போது இந்த மாதிரி அவர் மறிக்க கூடாது, அதனால நமக்கு ஆளுக்கு ஒரு கூடாரத்தை போட்டு இங்கே செட்டில் ஆயிடுவோம், நல்லா எல்லா வேலைக்கு எல்லாம் கிடைக்குது. அதனால அவருடைய நிலையிலிருந்து அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் பேதுரு. வாசிங்க, அடுத்ததை வாசிங்க. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது.
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்குச் செவிகொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்போ இயேசு கிறிஸ்து எங்கன்னா வழி மாறினாரா? மாறவே கிடையாது. தடம் மாறவே கிடையாது. அவர் வந்த நோக்கம் பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலையாக்க வேண்டும். பாவ நிவாரண பலியாக அவர் வந்தார். அந்த கேரக்டரை, அந்தனுடைய வேலைய ஒழுங்கும் கிரமமாக எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்துட்டே இருக்கார். தவறான ஒரு ஆலோசனை கூட இருக்கிற சீசர்கள் ஒரு தவறான ஆலோசனை கொடுக்கும் போதும் அதை தள்ளிவிட்டு தேவனே பேச ஆரம்பிக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்க செவி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த வார்த்தை வரும்போது அவங்க முகம் குப்புற விழுந்து தேவனை நோக்கி பார்க்கிற சூழ்நிலையில் நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த எப்பவுமே அவர் தடம் மாறல. இந்த 3 நிலைகளிலும் அவர் ஒரே ஒருமித்து காணப்பட்டார். அடுத்தது 17 அதே அதிகாரத்துல 22ஆம் வசனமும் 23 வாசிங்க. அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும்போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றது, உங்களுக்கெல்லாம் நான் விடுதலை கொடுக்க போறப்பா. இந்த பாவ நிவாரண பலியா மனுஷன் வந்து பாவம் செஞ்சுட்டா அது பலி செலுத்தி செலுத்தி சோர்ந்து போயிட்டான். தேவன் பக்கம் வர முடியல. பிதா வந்து பரிசுத்த அக்னி, அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கார். அவர் பக்கம் வர முடியல, நெருங்க முடியல. அதுக்கு ஒரு பரிகாரியா இயேசு கிறிஸ்து வந்தாரு. அந்த நான் இதை செஞ்சு முடிக்க போறோம்னா அவங்க துக்கப்படுறாங்க. மீண்டுமா வாசிங்கய்யா. அந்த துக்கப்படுறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். துக்கமடைந்தார். இப்போ 3ஆம் நாள் இப்படிப்பட்ட ஒரு காரியம் அவர்கள் புதுசா இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல செத்த ஆளு மறுபடியும் எப்படி உயிரோட எழ முடியும் அப்படின்ற ஒரு திகைப்புல அதை அவங்க கேட்டவங்க, சீசர்கள் கூட இருந்தவங்க, அவருடைய குணநலங்க அறிஞ்ச சீசர்கள் தான். பிற்பாடு அதை நம்ம வாசிக்கும் போது அவங்க மறந்தே போயிடுறாங்க. இப்படிதான் நமக்கு ஒரு மறதி நமக்கும் இருக்கு. சீசர்களுக்கு இருந்த அதே மறதி தான் நமக்கு இருக்கு. நம்ம இப்படி ரட்சிக்கப்பட்டோம், நான் எப்படி பாவத்திலிருந்து விடுதலையாகி வந்தோம், இப்ப எப்படி பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறோம், இப்ப எவ்வளவு இன்னும் நம்ம பரிசுத்தமா வாழணும், இன்னும் தேவனுக்கான காரியங்களை இன்னும் எவ்வளவு நம்ம செயல்படணும்ன்ற அந்த நோக்கம் போய் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இது எதை காட்டுது? அவர் மேல உள்ள அன்பு குறைஞ்சிச்சுன்னா அர்த்தம். அல்லேலூயா. இதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டியது அவர் காலத்தில் கட்டாயமாவே இருக்குது. மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு கேள்விக்குறியா வந்து நிக்குது. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசம் குறைஞ்சு போகும் சொல்லுது. அப்போ குறைஞ்சு அந்த அப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் வருவதற்கான அடையாளங்கள் அநேக நடந்து கொண்டு இருக்க, அவர் வருகை தாமதிக்கும் இல்ல சமீபிக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். அவருடைய வருகை என்னவா இருக்கும்? திருடன் வரும் விதமாக வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. திருடன் சொல்லிட்டு வர போறதில்ல. ஆகையினால நம்ம கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது 18ஆம் அதிகாரம் மத்தியில 18, 15, 16 வாசிங்களேன். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றஞ்செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்குச் செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவிகொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னோடு கூட்டிக் கொண்டு போ. இது உலக வழக்கத்தில் இருக்கிற ஒரு காரியம். வேதத்துல இருக்கிற இந்த சத்தியம் உலகத்துல நடைமுறையில் இருக்கு. பக்கத்துல ஒரு அண்ணன் தம்பிக்கு வரப்பு பிரச்சனைன்னா நீ போய் ஒருத்தர்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு போய் ஃபர்ஸ்ட் டைம் போய் சொல்லுவாங்க. அவன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவான், அப்பயும் சரியாகல, மறுபடியும் அதே மாதிரி பண்றான். இன்னொரு தப்பா பாருப்பா, அன்னைக்கே வந்து சொன்னேன், எதுவும் கேட்க மாட்டேங்கிறான் என் தம்பி, இன்னைக்கு பாரு இதே மாதிரி பண்றான், சரி இந்த தபாவும் சொல்லுப்பா அப்படின்னுவாங்க. இந்த தபா நாங்க பேசி பாக்குறோம், அந்த ஊர் பொதுமக்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்போ 2வது வாரம் பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு 2வது தரமும் சொல்லி கேட்கலன்னா கடைசியா இன்னும் 2-3 பேர் சேர்த்து போய் கடைசியா ஒரு தப்பா சொல்லிடுவோம்.
அப்ப அந்த 3 என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அல்லேலூயா. அந்த நியாயம் பேசுறது கூட ஒரு ஒரு காரியத்துல கூட ஒரு தப்பா 2 தப்பா அது தண்ணி கூட 3 தப்பா பாக்குது, 3 போல பாக்குதுன்னுவாங்க வில்லேஜ்ல. அல்லேலூயா. கேட்டிருக்கீங்களா? தண்ணி கூட 3 போல பாக்குது, பார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அதன்படி 2 ஒருவரை கூட்டு போய் செய்யன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு எளிமையா நமக்கு புத்தி சொல்லி வச்சிருக்காரு. எவ்வளவு நமக்கு புரிஞ்சுக்கிற அளவு இறங்கி சொல்லி வச்சிருக்காரு வேதத்துல. ரொம்ப இறங்கி நமக்கு எளிமையான சத்தியங்களை நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இதை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அந்த வசனத்தை மீண்டுமா வாசிங்க, 16. அவன் செவிகொடாமற் போனால் 2 3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அப்ப 2 பேரு, நான், ஆக மொத்தம் 3. அவர் எந்த அந்த 3 என்பதுல உறுதியாய் காணப்படுகிறது. வேத வசனம் எவ்வளவு தெளிவா நமக்கு சொல்லப்படுகிறது. மீண்டுமா இன்னொரு வசனத்தை 20வது வசனம் வாசிங்க, அதே அதிகாரம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இது ஜெபத்துக்கு. 2 3 பேர் எங்க நீங்க கூடுறீங்களோ அங்க வந்துடுறேன்னு சொல்றாரு. அந்த இடத்துல பிரசன்ட் ஆயிடுறேன், நான் வந்துருவேன். நீங்க என்ன குறித்து நீங்க பேச ஆரம்பிச்சவே ஜெபம் மாத்திரம் இல்ல, இயேசுவின் நாமத்தை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார், நீங்க அதை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சாவே ஆண்டவர் வந்துருவார். அல்லேலூயா. இந்த உணர்வு இருக்கா? அப்போ ஆண்டவர் வந்துட்டாருன்னா நம்ம எவ்வளவு பயபக்தியா பேசுவோம், அந்த வார்த்தைகளை எவ்வளவு நாவு அடக்கமா நம்ம பேசுவோம். ஆண்டவர் என்ன நினைப்பாரு, இதுல ஏன்னா தவறு இருக்குமான்னு அந்த பயம் வந்துச்சுன்னா நீங்க பரிசுத்தமாய் பேசுவீர்கள். அல்லேலூயா. ஜெபத்துக்கு மாத்திரமல்ல, ஜெபமும் அப்படிதான். 2 3 பேர் நீங்க சேர்ந்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் நிச்சயமா கேட்பார். ஆனால் அவரை குறித்து நீங்க சம்பாஷணை பேசுகிற பொழுது ஆண்டவர் வந்து விடுவார். அப்போ அவர் நீங்க என்ன பேசுறீங்கன்னு கவனமா கேட்பார். இந்த உணர்வோடு கூட நாம் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர், நம்ம பேசுறோம், நம்ம சகோதரிகளோட பேசுறோம், ஃப்ரெண்ட்ஸோட பேசுறோம், ஆண்டவரை பத்தி பேசுறோம்னா அப்ப ஆண்டவர் வந்துருவார். இதுதான் வேத ரகசியம். அல்லேலூயா. இது இந்த பயம் எப்பவுமே என் கூட ஆண்டவர் இருக்காரு. அது ஒண்ணு. 2 3 பேர் சேர்ந்தா அவருக்கு நம்ம இடத்துல வந்துருவார். இந்த பயபக்தி, இந்த உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ நம்ம தேவனை குறித்து ரொம்ப தெளிவா நம்ம பேசுவோம். நம்ம வார்த்தையில நாவில அவருடைய நாமத்தை சரியானபடி உச்சரிப்போம். நம் கொடுக்கிற ஆலோசனை, பேசுகிற வார்த்தைகளிலே தவறில்லாமல் பேச பழகிக் கொள்வோம். அல்லேலூயா. 20:19. மீண்டுமா அங்க பதிவு பண்றாரு. எல்லா பாடுகளும் அவர் பரியாசம் பண்ணவும், பாரியினால் அடிக்கவும், சிறுவில் அறையவும், புறஜாதிகளிடத்து ஒப்பு கொடுக்கப்படுவார். ஆனாலும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுதுவார் அப்படின்னு சொல்லி வைக்கிறார். அடுத்து இன்னொரு காரியத்தை நம்ம ஏற்கனவே ஒரு காரியத்தை நம்ம பேசியிருக்கணும். நீங்க 26 எடுத்துக்கோங்க. 26:33. இதுக்கு முன்ன அவரு என்ன பண்றாருன்னா, வாசிங்க. சிலுவையில் போறதுக்கு முன்ன வாசிங்கயா. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூருக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இவன் சொல்றது இல்லாத கூடக்கிறவங்கள அறிக்கை பண்ண வைக்கிறார் பேதுரு. அந்த இடத்துல இவரும் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு கூட்டு போறாங்க. அந்த ஆலோசனை சங்கத்துக்கு போகும்போது அங்க இவருக்கு என்ன நடக்குமோ பார்க்கலாம்னு சொல்லும் போது அங்க அதான் அந்த சம்பவம். வாசிங்க 33. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடர் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடர் அடையேன் என்றான். இப்போ இந்த வசனத்தோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவருக்காக அநேக வேலைகள்ல நான் ஒரு பொருத்தனை பண்ணுவேன். இவங்க பேதுரு சொன்ன மாதிரிதான், அங்க சூழ்நிலை மொத்தமா உம்மால நான் சாவறதா இருந்தா கூட நான் சாவுவேன், உன்னை மறுதளிக்க மாட்டேன்னு சொல்றாரு பேதுரு. அது போல சத்தியங்களில நாம் என்ன ஒரு சில இடத்துல இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், இல்ல ஆண்டவருக்காக நான் உண்மையா வாழுவேன்,
நான் பரிசுத்தமா ஜீவிக்குவேன். ஏதாவது ஒரு மனசுல நீங்க உள் மனசுல ஆண்டவருக்கு முன்பதாக நீங்க ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. அல்லேலூயா. அதிலே உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? இதை சோதித்து பார்க்க வேண்டும். இது வெளியே தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா உங்களுடைய மனசாட்சியிலே குத்தப்பட்டு தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து இருப்பீர்கள். அல்லேலூயா. இங்க பேதுருக்கு வந்தது சூழ்நிலையில ஆண்டவருக்கு என்ன நடக்குமோ, அவர் கூட இருந்தவர், அவர் என்ன பண்ண போறாங்களோன்னு போயிட்டு தான், அப்ப போகும்போதுதான் ஆண்டவர்கிட்ட சொல்றான் இந்த வார்த்தைய. பேதுரு அவருக்கு பிரத்யுத்தரமாக, உமது மித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன். எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாலும் நான் போக மாட்டேன்னு சொல்றாரு. நடந்தது என்ன? அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இந்த இராத்திரியிலே கூருக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு இந்த சொல்லுகிறேன் வார்த்தை என்றார். கேட்டதே பேதுருக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னடா நம்ம ஆண்டவருக்கு இப்படி சொல்றோம், இவரு இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே சேவல் கூறதுக்கு முன்னே நீ 3 தரம் என்ன மறுதலிப்புன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி. அடுத்தது வாசிங்க. அதற்கு பேதுரு, நான் உம்மோட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இவர் சொல்றது இல்லாத கூட இருக்கிற சீஷர்களும் சொல்றாங்க. நடந்தது என்ன? நீங்க வாசிங்க. அடுத்ததா 75. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இது கடைசி. இதுக்கு முன்னால ஒரு ஸ்டோரி இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்ன போறாரு, ஒரு சகோதரி இவரும் இயேசுவோட இருந்தவர் தான் சொல்றாங்க. அப்போ இல்ல யாரும் தெரியாதுன்றாரு. இன்னொரு அம்மாவும் சொல்றாங்க. அப்போயும் சத்தியம் பண்ணி இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. கடைசியா வரும்போதுதான், அப்பொழுதுதான் அந்த கடைசி 74வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அது 3வது டைம். உடனே சேவல் கூவிற்று. அப்பதான் ஆண்டவருடைய சொன்ன வார்த்தையை நினைச்சு அடுத்து போய் 75 வாசிங்க. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாத்தீங்களா? இங்க பயமுறுத்த சொல்லல உங்களுக்கு. அவனும் ஒரு ஒரு அறிக்கை ஏடுறான். நான் மாதிரி சாவறதா இருந்தா கூட சாவுவேன், உன்னை மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னான் பேதுரு. ஆண்டவர் சொன்னபடியே சேவல் கூறதுக்கு முன்னே 3 தரம் மறுதலிச்சிட்டாரு. அப்போ அந்த சேவல் கூவும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைச்சு அவன் மனங்கசந்து அழுதான். அப்போ அவனுக்கு மீட்பு கிடைச்சது. அல்லேலூயா. அதுபோல நீங்களும் எப்பயாவது நீங்க ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம். உன்னுடைய சின்ன வயசுல எடுத்திருக்கலாம், நீ வாலிபனா இருக்கும்போது எடுத்திருக்கலாம், நேத்து எடுத்திருக்கலாம், இல்ல 10 வருஷத்துக்கு முன்னே எடுத்திருக்கலாம். அதை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் சொன்னது உண்மைதான், என்னால செய்ய முடியல, இன்னைக்கு நான் செய்யறேன்பா. நீ சொன்னது, நான் பேதுருடைய சத்தியத்தை கேட்டேன், அதன்படி நானும் தவறி இருக்கிறேன், என்னை உள்ளபடியே என்னை மாத்துங்கப்பான்னு சொல்லி கதரும் போது மீண்டுமா ரட்சிப்பீங்க. அல்லேலூயா. பேதுருக்கு கிடைத்த அதே மன்னிப்பு நமக்கும் உண்டு. அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த வேத புத்தகத்துல நமக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பரிசுத்த மனுஷர்கள் தேவ வார்த்தைகளை குவிச்சு வச்சிருக்கிறாங்க. ரகசியம் நமக்கு உரிதானது, நமக்கு சொந்தமானது, நமக்கு பங்கானது. அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்க வாசிச்சு தினம் தேவ சமத்துல நீங்கள் மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அவன் மனந்திருந்து அழுந்ததுனால மன்னிப்பு கிடைச்சது. நீங்களும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா, கருடு முருடான சூழ்நிலையா இருந்தாலும் அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் உங்களை விடுதலையாக்குவார். தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவன். அதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 26 மத்திய 26 39வது வசனத்தை வாசிங்க. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படியும் செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி,
நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இப்போ ஆண்டவர் வந்த ஃபர்ஸ்ட் சொன்னோம், ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தார் சொல்றோம். அதுல அவர் கடைசி வரையும் மரண தருவாயில் வரையிலும் அவர் மாறல, மரணத்தின் முடிக்கிற வரையுமே அவர் மாறல. அப்போ இந்த பாடுகள் எல்லாம் அவர் எண்ணி, தேவனே உம்முடைய சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், இது என்னுடைய விருப்பம், எனக்கு கஷ்டமா இருக்குது, ஆனா என் விருப்பத்தை நீ நிறைவேற்றாத, உம்முடைய சித்தமா இருந்தா இது என்னை விட்டு விலகும்படி செய்யும், ஆகிலும் உமக்கு சித்தமா இருந்தா இந்த பாத்திரத்துல இருந்து என்னை வெளியே விடுங்க, உங்க சித்தம் இல்லைன்னா நான் இதை அனுபவிக்கிறேன்னு சொல்லி 3 முறை ஜெபம் பண்றாரு. 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு பதிலே ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் அவருக்கு ஏற்று வந்த பாத்திரத்தை கணக்கச்சிதமா அது சரியான பிசிறு இல்லாம நிறைவேற்றி முடிச்சார். அல்லேலூயா. அவரை போல ஒரு மகத்துவம் உள்ள தெய்வம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. இது நமக்கு இரட்சகராக நாம் பெற்றிருப்பது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இந்த ஒரு பாக்கியம் நமக்கு கொடுத்த தேவ கிருபை. அவர் மகத்துவம் உள்ள தேவன். உன்னையும் என்னையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு பெரிய ஆனந்த சந்தோஷம். இந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. ஏன்னா அவருடைய ஆவியில வளரும் போது அனுதினமும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களாய் காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாக்குறாரு, அவங்க பலவீனமாகி 3ஆம் தரம் வரும், கண்ணெல்லாம் தூக்கி போய் அவங்க பலவீனமாக்கிறத பார்த்து விட்டுட்டார். அவர் 3ஆம் தரம் ஜெபம் பண்ணி கேட்கப்படல. அந்த பாத்திரம் பிதாவினுடைய சித்தம் என்பதை இருந்ததால் அவர் சிலுவைக்கு சென்றார், வெற்றி சிறந்தார், வெற்றி வேந்தனாக 3ஆம் நாள் சிலுவையில் எறியப்பட்டு மரித்து 3ஆம் நாள்ல உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உயிர் தெளிந்ததுனாலதான் நீங்களும் நானும் சபையில அவரை குறித்து மகிமையா நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம், அவருடைய மகிமையை பேசிக் கொண்டிருக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை நாம் செவிகளிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதே 27ஆம் அதிகாரம் 63, 64 வாசிச்சிருக்கோமா? ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடிருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னதை எங்களுக்கு ஞாபகமிருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் இராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தானென்று ஜனங்களுக்குச் சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். இது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து முன்னெல்லாம் அறிவிச்சிட்டு வர்றாரு, மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழப்போறேன்னு. அதை அந்த மக்கள் கேட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த எத்தன் இப்படி சொன்னது உண்டு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துரும் சொன்னது உண்டு, இவன் செத்துட்டான், இவனை யாரா தூக்கின்னு போயிட்டு உயிர் தொழுந்துட்டாருன்னு சொல்லி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. எவ்வளவு உன்னதமான பரிசுத்தமான தெய்வத்தை எவ்வளவு கலங்கப்படுத்துறாங்க பாரு. பொய் சொல்லி பரப்பி விட்டுருவாங்க, உயிர் தள்ள மாட்டான். அதனால பெரிய ஆளுங்கெல்லாம் பெரிய பாறையை போட்டு அடைச்சி காவல் காத்து பார்த்தாங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகல. கல் புரட்டப்பட்டு போயிட்டு சுத்திய திரைச்சீலை அந்த உடம்பு மேல சுத்தி இருந்த இதெல்லாம் கழட்டி வச்சிட்டு இருக்குது. அங்க ஒரு தூதன் உக்காந்துட்டு இருக்காரு, அவர் உயிர் தெளிந்து போயிட்டார். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வாக்கு மாற மனுஷன் கிடையாது, தெய்வம், கடவுள். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் படைத்த கடவுள், தேவாதி தேவன், அண்ட சராசரன் படைத்த ஆண்டவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி, எல்லாம் அவருடையது. பூமியில் உள்ள அனைத்தும் அவருடையது. ஆகையினால அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கடைசி செத்து மரணத்தை மேற்கொண்ட போதும் அவர் மரணத்திலே தப்பு நடந்துரும், அவர் அப்படி பாடி எடுத்துட்டு வேற மாதிரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்பையும் அவர் மேல குற்றம் காண்பிக்கும் விதமாக தான் நடந்து கொண்டார். ஆனாலும் தேவன் சொன்னபடி உயிர் தெழுந்தார். ஆகையினால இந்த 3 என்பது 3 நிலைகளை குறிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இது 3லும் அவர் சரியாக நடந்து கொண்டார்.
அவரை பின்பற்றுகிற நாமும், தெய்வத்தை இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிற நாமும், தேவன் என்ன சட்டதிட்டங்களை வகுத்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரோ அதன்படி வாழ வேண்டும். தேவன் மகிமைப்படும் விதமாக வாழ வேண்டும். தேவன் எல்லா நிலைகளிலும் நம் கூட இருந்து, நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளக்கூடிய பலனையும், ஆற்றலையும், அறிவையும், தெளிவையும் கொடுப்பார். தெய்வத்தோடு கூட நாம் எப்பொழுதும் இசைந்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த 3 நிலைகளில மரண தருவாய் வரையிலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். நாமும் பரலோக ராஜ்யத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால வாழ்ந்து முடிக்கிறவங்களுக்கு தான் பந்தய பொருள். முடிவு பரிந்தும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப ரட்சிப்பின் பாதையில ஓடிக்கொண்டு இருக்கிறோம். முடிக்கும் போதுதான் நமக்கு பரிசு கிடைக்கும். அதனால அந்த ரட்சிப்பின் ஓட்டத்தை ஓடி முடிக்க நமக்கு தேவ பலன் தேவையா இருக்கிறது. அதனால அனுதினமும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறபடினால அவருடைய கிருபையை அனுதினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டு வாழும் போதுதான் வருகிற எல்லா விதமான இடர்பாடுகளுக்கும் விலகி அதை மேற்கொண்டு ஒரு சாட்சி உள்ள ஜீவித்தை நம் வாழ முடியும். அதனால தெய்வத்தை அண்டிக் கொள்வோம். தேவன் நம்மை வல்லமையாய் வழி நடத்துவார். அவர் கரங்களிலே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அவருடைய சட்டத்திட்டங்களை, வேத ரகசியங்களை அறிந்து அவருக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதபடி தன்னை தாழ்த்தி, தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி, தேவனுக்கு முன்பாய் எப்பொழுதும் பயபக்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது தேவன் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதத்தின் வழிகளிலே நடத்தி கொண்டு போவார். தேவன் உங்கள் யாவரையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.